கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கு கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மிரக்கிள் நைட் நிகழ்ச்சிக்காக தேவன் நம்மை எல்லாரையும் ஒன்று கூட செய்திருக்கிறார். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் மாபெரும் அற்புதங்களையும் செய்வாராக என்று ஆண்டவரிடம் மன்றாடி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். அதனுடைய ஆதாரமாக யோவான் 1:3 நாம் வாசிக்க கேட்கலாம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம், he is a creator of this whole universe. அகிலாண்டத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். ஆகையால் நாம் இப்பொழுது அனைவரும் குழுவாக சேர்ந்து சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற அந்த பாடலை பாடப்போகிறோம். காரணம், சர்வ லோகத்தையும் படைத்தவர் அவர். படைத்த தேவனை மகிமைப்படுத்தி முதலாவதாக ஆண்டவரை போற்றுவோம், உயர்த்துவோம், மேன்மைப்படுத்துவோம். ஆமென். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடன் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோ நமஸ்காரம், தருவினில் மாண்டோ நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம்.
பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருமையாய் ஆடியார் அகத்தினில் வசிக்கும், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். முத்துளிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணசமுத்திரா, கர்த்தாவே கர்த்தா கருண சமுத்திரா, நித்ய த்ரியேகா நமஸ்காரம், நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். அருமையானவர்களே, சர்வத்தையும் படைத்த நமது சிருஷ்டி கர்த்தாவை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து ஒரு பாடலை பாடுவதற்கு நம் அனைவருக்கும் ஆண்டவர் சுகம், பலன், ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அதை நினைத்து நாம் அனைவரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? துதிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சர்வத்தையும் படைத்தவரே, ஆண்டவரே, we thank you Lord Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். சகலமும் படைத்தவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தயவர பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவதாரா, ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு ஆண்டவரே. நமஸ்காரம் We சொல்லுகிறோம். thank you Jesus. ஜெகத்தின் ரட்சகனே, உமக்கு நமஸ்காரத்தை நாங்கள் சொல்லுகிறோம். உமக்கு நன்றி. கரடியில் மனுட உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிரடைந்தோங்க செய்தவரே, நாங்கள் ஆமென், உமக்கு ஆமென், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கருவினில் நன்றி மாண்டோய் செலுத்துகிறோம். உமக்கு நமஸ்காரத்தை சொல்லுகிறோம். உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ராஜாதி ராஜாவே, அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அரிய சித்தே சதா நமஸ்காரம் நமஸ்காரம் என்று நாங்கள் உம்மை ஆண்டவரை போற்றுகிறோம். முத்தொழிலோனே உமக்கு நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே திரியேக தெய்வமே உமக்கு நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணசமுத்திரா, நித்திய திரியேகா
உமக்கு நமஸ்காரம் என்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல அன்பர் இல்லை, நண்பர் இல்லை, உம்மை போல எங்களை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, இதோ இந்த வேளையிலே இந்த மிரக்கல் நைட் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உடைய ஆசீர்வாதத்தின் அருள்மாரியை பொழியும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, கீர்த்தனை பாட்டிலே இன்னொரு அருமையான, மிகவும் நேர்த்தியான, அழகான, வெரி மீனிங்ஃபுல் சாங் ஒன்று உண்டு. அதை நாம் இப்போது பாடப் போகிறோம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். 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 மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, தேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, தேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். അന്തരവാന്തരയുന്തരു തന്തൻ, അന്തരവാന്തരയുന്തരു തന്തൻ, സുന്ദര മികുന്ദ സൗന്ദര നന്ദൻ, സുന്ദര മികുന്ദ സൗന്ദര നന്ദൻ. യേശുവൈயே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். എണ്ണിന കാര്യം യാവും മുകിക്ക, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹalleluya. என்ன அற்புதமான ஒரு பாடல் தெரியுமா?
இந்த பாட்டினுடைய கடைசி சரணம் சொல்லுது, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறுவதாக. இந்த மண்ணிலேயும் வருங்கால வாழ்வாகிய விண்ணிலேயும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக. இந்த பாட்டை எழுதின, இந்த பாட்டை பாடின வேதநாயக சாஸ்திரியார் என்று சொல்லப்படுகிற ஒரு தமிழ் அரசவை புலவர் அவர் ஒரு நாளிலே தஞ்சாவூரிலே மன்னருடைய அரசவையிலே இந்த பாடலை பாடினார். இந்த பாடலை பாடினதற்கான ஒரு பின்னணி, சின்ன கதை ஒன்று உண்டு, உண்மை சம்பவம். அது என்னவென்றால், அவர்களுடைய அரசன் அவருடைய குலதெய்வத்தை புகழ்ந்து ஒரு பாடல் ஒன்றை பாட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வேதநாயக சாஸ்திரியார் இந்த புலவருக்கு மாத வருமானம் மானியமாக கொடுத்தார். அவ்வப்போது கிஃப்ட் வெகுமதி எல்லாம் கொடுப்பார். அதை சாப்பிட்டு வாழ்கிற குடும்பம் இந்த குடும்பம். அவருடைய குலதெய்வத்தை குறித்து ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று சொன்ன போது, இவர் ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா, அதை அவரால் செய்ய முடியாது. மற்றவர்களை மனது புண்படுத்தவும் முடியாது, தன்னாலும் அது செய்ய முடியாது. இது ஒரு இக்கட்டான நிலை. அவருக்கு மட்டுமல்ல, இன்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த இக்கட்டான நிலை நமக்கு நேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மிகவும் வருத்தத்தோடு யோசனையோடு வீட்டுக்கு வந்தார். அவருடைய மனைவி கேட்டாங்க, என்ன முகவாடலா இருக்கிறது என்று. அப்போது அவர் சொன்னார், இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சோதனை வந்திருக்கிறது. நான் மன்னருடைய குலதெய்வத்தை எப்படி என்னுடைய நாவினாலே உச்சரித்து பாட முடியும்? ஒரே குழப்பமாக இருக்கிறது எனக்கு என்ற உடனே அவருடைய மனைவியும் உற்சாகப்படுத்தினார்கள். இயேசுவை தவிர யாரை நாம் பாட முடியும், போற்ற முடியும்? இயேசுவையே பாடிவிடுங்கள் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அடுத்த நாள் அவைக்கு வந்தார் சாஸ்திரியார். அப்போது, என்ன வேதநாயகம், என்னுடைய குலதெய்வத்தை பற்றி ஒரு பாடல் எழுதி கொண்டு வர சொன்னேனே, எழுதி கொண்டு வந்தாயா என்று கேட்டார். அப்போது, ஆம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், பாடுகிறேன் என்று பாடின பாட்டு தான் இது. மறுபடியும் ஒரு வரி பாடிடலாமா? ஆமென். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்துவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்துவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஆமென். பாருங்க, இப்பதான் நான் சொன்னேன்ல, இயேசுவையே, அந்த ஏ தான் இயேசுவையே. அப்போ ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த புலவர் இயேசுவை தவிர வேற யாரையும் பாட மாட்டாரு, புகழ மாட்டார் என்று புரிந்து கொண்டு அவர் எந்த தீங்கும் செய்யவில்லை. இவருக்கு கொடுக்கிற மானியத்தையும் நிறுத்தவில்லை. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த அவையிலே தொடர்ந்து இவர் புலவராக நீடித்ததாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, யாரெல்லாம் இயேசுவையே துதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது. ஆமென். யாரெல்லாம் இயேசுவையே போற்றுகிறார்களோ, பாடுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எந்த இடர்பாடுகள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இயேசுவையே பாடுங்கள், இயேசுவையே போற்றுங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள், இயேசுவையே மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் அத்தனை சிறந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். சாஸ்திரியார் குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் இதுபோல பல பாடல்களை
அங்குமிங்குமா இன்னும் வரும் காலங்களிலும் பாடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள், பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை சந்தோஷமான ஸ்டோரி பார்த்தீங்களா? இது ஒரு நிஜ சம்பவம் தான் இது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் பாடுங்கள், உங்கள் சந்ததிகளும் பாடட்டும், உங்கள் குடும்பங்கள் பாடட்டும், உங்களுடைய வருங்காலத்திலே வருகிற அனைவரும் பாடி இயேசுவையே துதி செய்யட்டும். யாரெல்லாம் இயேசுவையே, அந்த ஏ என்ற வார்த்தை வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ பிரத்யேக ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. இந்த வேளையிலே சில முக்கிய ஜெப குறிப்புகளுக்காக நம்முடைய சகோதரி பியூலா அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். இந்த ஜெப நேரத்திற்காக நாம் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிற ராஜா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மிராக்கிள் நைட் கத்தாவே இதுக்காய் மே நன்றியோடு துதிக்கிற ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இப்பொழுதும் கத்தாவே அப்பா ஜெப விண்ணப்பங்களை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. தகப்பனே, தாய் தகப்பன் இல்லாமல் கத்தாவே அப்பா இருக்கிறதான அநேக பிள்ளைகள் எங்களுடைய தேசத்துல உண்டு. நல்ல ஆண்டவரே அப்பா, தாய் இழந்து தகப்பனை இழந்து கத்தாவே அநாதை இல்லங்கள்ல கத்தாவே வளர்ந்து வருகிறதான அநேக பிள்ளைகள் எங்களுடைய தேசத்துல உண்டு அப்பா. தேவ பாதுகாப்பு அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் அரணாய் இருக்கிறீர் நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. அப்பா தகப்பனே அப்பா, அநாதைகளை நேசிக்கிற தேவன் நீங்க. நல்ல ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அப்படிப்பட்டதான பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறாங்களோ தகப்பனே, அங்கெல்லாம் அவர்களோடு நீர் கூட இருந்து நீர் பாதுகாத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே எங்களுடைய தேசத்துல கர்த்தாவே பெண்களின் பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக இடங்களில் கர்த்தாவே பெண்களுக்கு எதிராய் நடத்தப்படுகிறதான அநேக கர்த்தாவே அப்பா பாதுகாப்பற்ற தகப்பனே ஆபத்தான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கீங்களே அப்பா. அப்பா, பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டுமே நல்ல ஆண்டவரே அப்பா. எல்லா கர்த்தாவே டொமஸ்டிக் வயலன்ஸ்லும் இருந்து கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே சமுதாயத்தில் இருக்கிறதான கர்த்தாவே அப்பா தகப்பனே துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறதான பாவிகளின் கண்களுக்கும் கர்த்தாவே அப்பா தகப்பனே பெண்களை நீர் மறைத்து கர்த்தாவே என் தேவன் நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வெளியில போகும் பொழுது வீட்டில் இருக்கும் பொழுதும் கர்த்தாவே வேலைக்கு செல்லும் பொழுதும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை என் தேவன் கட்டளை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே தங்களுடைய மனைவியை இழந்து கர்த்தாவே தனியாய் கர்த்தாவே பிள்ளைகளை வளர்க்கிற அநேக தகப்பன்மார் கர்த்தாவே உண்டு அப்பா எங்களுடைய சமுதாயங்கள்ல அப்பா. அந்த தகப்பன்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாய் வளர்த்தவும் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் எந்த விதத்திலும் தீமையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகிவிடாதபடிக்கு தேவன் தாமே அப்படிப்பட்ட பிள்ளைகளை இரத்த கொடைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா சரியாய் வளர்க்க வேண்டிய அப்பா அந்த ஞானத்தையும் கிருபையும் கர்த்தாவே அப்படிப்பட்டதான அப்பா தனியாய் வளர்க்கிறதான தகப்பன்மாருக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறான் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, அதே போல அப்பா எங்களுடைய தேசங்கள்ல கர்த்தாவே குடியின் அடிமைத்தனத்துக்கு அப்பா ஆட்பட்டு கர்த்தாவே குடும்பத்தை கர்த்தாவே சரியான முறையில பராமரிக்காத அநேக கர்த்தா கணவர்கள் உண்டு அப்பா. தகப்பனே, குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு நல்ல ஆண்டவரே. தங்களுடைய பிள்ளை இந்த குடி போதையினால கர்த்தாவே குடி பழக்கத்தினால தங்களுடைய பிள்ளைகளை சரிவர பராமரிக்க முடியாத பெற்றோர்கள் உண்டு நல்ல ஆண்டவரே. தகப்பன்மார்கள் உண்டு அப்பா. இதெல்லாம் நீங்க மாற்றுங்க நல்ல ஆண்டவரே. குடியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா அப்பா. அநேகர் இந்த குடிக்கிற ஜனங்கள் கத்த ரட்சிக்கப்படட்டும் நல்ல ஆண்டவரே. தகப்பனே, ஒரு கலாச்சாரமாய் கத்த தீமையான ஒரு பழக்கமாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காரியத்திலிருந்து எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற நல்ல ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தாவே இந்த மிராக்கிள் நைட்டை அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவன் தாமே அவருடைய வாழ்க்கையில என் தேவன் அற்புதராய் இருந்து அப்பா என்னென்ன காரியங்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்து அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. அநேக ஜனங்கள் கர்த்தாவே இதை கண்டு அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் நல்ல ஆண்டவரே அப்பா. இதை கர்த்தாவே கண்டு கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே விடுதலையும் அற்புதத்தையும் அப்பா சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கர்த்தாவே விண்ணப்பத்தையும் கேட்டு கர்த்தாவே அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்பா நீர் அப்படியே எங்களுக்கு பதில் தருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. உடைய திருச்சமத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல அற்புதமான ஜெப குறிப்புகளை சகோதரி அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுமே
மிக மிக முக்கியமான குறிப்புகள். குறிப்பாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நினைத்து உருக்கமாக அவர்கள் ஜெபித்தார்கள். இந்த தேசத்திலே பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பை குறித்து அவர்கள் ஜெபித்தார்கள். அநேக வீடுகளிலே மனைவியை இழந்து புருஷர்கள் பிள்ளைகளை வளர்க்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். இப்படி அநேக குறிப்புகளை வைத்து ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் பெரிய பதிலை கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய டீம் ஒரு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கோரஸ் பாடுவார்கள். தொடர்ச்சியாக நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோம். He is the same unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. Yes, He's the same unchanging Jesus, Jesus through eternity. He is the same unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. Yes, He's the same unchanging Jesus, Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். Amen, hallelujah, Say hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah. வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் வெறும் ஒரு வல்லமையான ஆண்டவருடைய வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய முக்காலத்தை குறித்த வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஹியூமன் லைஃப்ல அது பார்க்க முடியாது. நேத்து ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க, நாளைக்கு எப்படி இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? இதுதாங்க மனுஷத்தை நம்ம பார்க்குற ஒரு பெரிய வித்தியாசம். மனுஷன் நேத்து ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம். அதுக்காக பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க ஒருத்தரை நம்பாம சந்தேகப்பட்டு பிரச்சனைக்குள்ள போயிடாதீங்க. இது ஒரு பொதுவான ஒரு உண்மை. அதனால இந்த பொதுவான உண்மையை பொதுவா புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம ரொம்ப இதை கருத்தாழம் உள்ள ஒரு விஷயமா எடுக்க வேண்டும் என்றால் எப்படி என்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் நேற்று எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ நாளைக்கு அப்படிதான்.
முக்காலத்திலும் மாறாதவர். ஆமென். என்ன, அவருடைய தயவுக்கு மாற்றம் இல்ல. நல்ல ஒரு ஆமென் சொல்லிட்டே வாங்க. ஆமென். அவருடைய இரக்கத்திற்கு மாற்றம் இல்ல. ஆமென். அவருடைய அன்புக்கு மாற்றம் இல்ல. ஆமென். அவருடைய கருணைக்கு மாற்றம் இல்ல. ஆமென். அவருடைய அற்புதங்களுக்கு மாற்றம் இல்ல. ஆமென். அவர் பூமியில இருந்தபோது 33 வருட காலம் வாழ்ந்தார். 3 வருஷ காலம் அற்புத அடையாளங்களை செய்தார் அல்லவா? அதே அற்புத அடையாளங்களை இன்றைக்கு செய்வாரா என்பது கேள்வி. இன்றைக்கு செய்வாரா? ஆமென். செய்வாரா? செய்வார். இங்கே அமர்ந்திருக்கிற நாம் யாரும் பெரியவர்கள் அல்ல. அற்புதங்களை நிகழ்த்த தகுதி படைத்தவர்கள் நான் இல்ல. நீங்க யாரால் இருக்கீங்களா? இல்ல. நீங்க இருக்கீங்களாமா? இல்ல. மியூசிக் ப்ளே பண்றவங்க இருக்கீங்களா? இல்ல. நம்ம எல்லாரும் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகள். ஆனால் அவரை விசுவாசித்தால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஆமென். இந்த மிரக்கல் நைட் நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டும்? உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? என்ன ஒத்தாசை உங்களுக்கு வேண்டும்? என்ன தேவனுடைய கருத்திருந்து வேண்டும்? ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு உங்கள் கண்களை மனுஷத்தை ஏறெடுக்காம இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பாருங்க. நான் என் வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறேங்க. ஆண்டவருடைய இந்த ஊழியத்துக்கு வந்து 48 வருஷம் முடிய போற ஒரு கட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க. என்னுடைய ஆரம்ப காலத்தை நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய இளம் வயதை நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய பள்ளி பருவத்தை நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டங்களை நினைத்து பார்க்கிறேன். அடுத்து என்னுடைய திருமண வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். அதற்கு பிறகு தேவன் நடத்தின காரியங்கள், தேவன் தந்த பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு அவர்களுக்கு தேவன் செய்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சபையும் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொண்டு போகிற அவருடைய இரக்கத்தை அன்பை நினைத்து பார்க்கிறேன். பாருங்க, ஒரு நாள் சலித்து கொள்ளாம என் வாழ்க்கை முழுவதும் துணையாக வந்து என்னை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு சாட்சியாக இதுபோல அநேக நூற்றுக்கணக்கான ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக, அநேகரை தேற்றுகிற ஒரு ஊழியத்திலே, அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற ஊழியத்திலே, அநேகருடைய கவலையை மாற்றுகிற ஊழியத்திலே, அநேகருக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிற ஊழியத்திலே எத்தனையாய் நடத்தி வருகிறார். அவர் மாறாதவருங்க. என் வாழ்க்கையில மாறாதவர். தம்பி, உங்க வாழ்க்கையில அவர் மாறிட்டாரா? இல்ல, மாறல. அம்மா, உங்க வாழ்க்கையில மாறிட்டாரா? இல்ல. பிள்ளைகளா, உங்க வாழ்க்கையில அவர் மாறிட்டாரா? சந்தோஷமா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், சத்தமா. இல்ல. ஆமா, இல்ல. அவர் மாற மாட்டாருங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற சகோதரா, உங்களுக்கு ஆண்டவர் மாறிட்டாரா? மாறலையா? மாறல. அவர் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, மனிதர்கள் மாறலாம், விடுங்க. மனுஷன் மாறி போன மனுஷனை நினைச்சு நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? அவன் போன மாசம் ஒன்ன சொல்லுவான், அப்புறம் போன வாரம் ஒண்ணு சொல்லுவான், இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான், அப்புறம் என்னெல்லாம் சொல்லுவானோ தெரியல. அநேகர் ஒன்ன சொல்லுவாங்க, ஆனா அதன்படி செய்ய மாட்டாங்க. அப்பப்ப மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு உலகம், மாறிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள். இதன் மத்தியிலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான குட் நியூஸ் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையிலே மாற்றமில்லாத, என்றும் மாறாத நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு கடவுளாக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், பரம்பொருளாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் இருக்க பயம் ஏன்? அவர் இருக்க நமக்கு பயம் ஏன்? ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை மனம் துவண்டு போய் நீங்கள் காணப்படலாம். உங்கள் வாழ்வு அடுத்து எப்படி என்ற கேள்வியோடு நீங்கள் காணப்படலாம். இயேசு என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. 365 நாள் இருக்கு ஒரு வருஷத்துக்கு. பைபிள்ல 365 தடவை பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை வருது. யாருக்காக சகோதரா? உனக்காக.
யாருக்காக சகோதரி? அது உனக்காக. ஆண்டவர் நம்மை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே இங்க இருக்கிற யாரும் பயப்பட வேண்டாம். ஆன்லைன் மூலமாக இந்த மிராக்கிள் நைட் நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு திகில், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படியே டென்ஷன் கொடுக்குது. வேதம் சொல்லுகிறது, நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். குறிப்பாக டெய்லியும் பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். பயம் இல்லாம சந்தோஷமாக தைரியமாக முன் செல்ல தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒரு ஆறுதலான பாடலை பாட போகிறோம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு என்ற பாடலை நாம் இப்போது பாட போகிறோம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு உனக்கென்ன குறை உண்டு மகனே? சிறுவன் தொட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போர் காத்த, சிறுவன் தொட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போர் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடிருப்பார் உன்னை. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் உன் சத்தம் கேட்டால் கடும் புயல் அமர்த்துவார். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் உன் சத்தம் கேட்டால் கடும் புயல் அமர்த்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். ஏழை பிள்ளை எல்லோர்க்கும் ஏற்ற தந்தை நான் என்பார். ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா? உறக்கம் இல்லாதவர்கள் உன்னை விட்டொழியுமா? உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா? உறக்கம் இல்லாதவர்கள் உன்னை விட்டொழியுமா?
சும்மா இருக்குமா அவர் மனம் ஒருக்கமில்லாதே போமா. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஆமென். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. இது பாருங்க, இது கீர்த்தனை பாடல் தான். இந்த முறை எல்லா பாட்டுமே கீர்த்தனையில இருந்து தான் நாங்க பாடிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுல அவ்வளவு அர்த்த புஷ்டியான விஷயங்கள் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்ம மறக்கவே மாட்டாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 49:15-16 2 வசனங்களை வாசி கேட்கலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றிரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் மறவாத தேவன் இருக்கிறார். ஆமென். எல்லாருமே மறந்துடுவாங்க. குறிப்பிட்ட காலம் நம்மளோட இருக்கிற வரை நினைப்பாங்க. அப்புறம் கேப் ஆயிடுச்சா, தூரமா போயிட்டாங்களா, மறந்துடுவாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா, மறந்துடுவாங்க. ஒன்னா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் மாறி காலேஜுக்கு போயிட்டாங்களா, அவ்வளவுதான், தொடர்பு இல்லாம போயிடும். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது பாசமா இருப்பாங்க. அதற்கு பிறகு அவங்க கல்யாணம் ஆகி போயிடுவாங்க, மறந்துடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் மறந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். ஒரு நண்பன் ஒருவன் எங்களோட படித்த கிளாஸ்மேட்டு 46 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஃபோன் பண்ணாருங்க. என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. நானே மறந்துட்டேன். நீங்க யாருன்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களோட படித்தேன், போர்டிங் ஸ்கூல்ல உங்களோட இருந்தேன், லீவ்ல உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்திருக்கிறேனே, அம்மா அம்மா எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்களை சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்க, ரொம்ப வருஷம் ஆன பிறகு சிலர் நம்ம நினைவுலேயே இல்லாம போயிடுறாங்க. இதுதாங்க ஹியூமன் டெண்டன்சி. அதுதான், அதை பெரிய குறையா சொல்ல முடியாது. வாழ்க்கை பல காரியங்களை சந்திக்க எல்லாம் மறந்துடுது. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மளை மறக்கிறது இல்லை. ஏன் மறக்கிறது இல்லை தெரியுங்களா? நம்மை அவருடைய உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய மொபைல் போனை எடுத்து பார்த்தா ரொம்ப முக்கியமானவங்க போட்டோ தான் ஓபன் பண்ண உடனே வரும். பாய்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா போட்டோ வச்சிருப்பாங்க. கரெக்டா? கல்யாணம் ஆன பிறகு அங்க போட்டோ மாறிடுது, மனைவி போட்டோ வந்துடும். கேர்ள்ஸும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன எல்லாமே மாறிடும். என்னுடைய பேத்தி போன வாரம் வந்திருந்தா. என்னுடைய மொபைல் எடுத்து, சின்ன பிள்ளை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, மொபைல் எடுத்து எல்லாம் நோண்டி பார்த்துட்டு கடைசியில் போன பிறகு பார்க்குறேன், அவள் ஃபோட்டோ தான் மெயினாக மேலே இருக்கு. அவள் ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுட்டு போயிருக்கா. ஓப்பன் பண்ண அவள் தான் முதல்ல தெரிகிற மாதிரி பண்ணி விட்டு போயிருக்கா. நம்முடைய ஆண்டவர் இருக்காரு, நம்ம மேல அவ்வளோ அன்புங்க. அவருடைய கையை பார்க்கும் போதெல்லாம் உங்க முகம் தெரியும், என்னுடைய முகம் தெரியும். அதான் சொல்றாரு, ஒருபோதும் மறவாத உண்மை பிதா, உண்மையான தகப்பன் அவர். கப்பலினுடைய அடித்தட்டிலே போய் களைப்போடு அவர் தூங்கி கொண்டிருந்தாலும் அங்கேயும் நீங்கள் கதறுகிற சத்தம் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? உடனே முழிச்சிருவார். அவர் கப்பலினுடைய அடித்தட்டிலே தூங்கி கொண்டிருந்த போதிலும் கூட அவர் எழும்பி உங்களுக்கு உதவி செய்வார். காற்றை அடக்குவார், கடலை அமைதியாக்குவார். எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும், எவ்வளவு பெரிய போர் வெடித்து வந்தாலும் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஏற்ற வெப்பன் தருவார், ஆயுதத்தை கொடுத்து. என்ன பியூட்டிஃபுல் சாங் தெரியுங்களா? இது பெரிய போரில் ஏற்ற ஆயுதத்தை வெப்பன் கொடுத்து உங்களை ஜெயிக்க வைப்பார்.
உலகத்திலே காணப்படுகிற ஏழை பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்குமே ஏற்ற தந்தை நான் தான் சொல்லுவாரு. ஆமென். அவர் நம்ம எல்லாருக்கும் அப்பாவா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத்தனை அன்புள்ள கடவுள்ங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால உன் ஆசை, விசுவாசம், ஜெபம் எதுவும் வீணாகாது. தேவ பிள்ளையே, ரொம்ப வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமா நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமா நிறைய காரியங்கள் கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்றை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் இந்த இரவிலே. உன் விசுவாசம் வீணாகாது. ஆமென். உன்னுடைய ஜெபமும் வீணாகாது. ஆமென். நீங்க அப்படியே உறக்கமே இல்லாம ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காமல் தூங்காமல் உங்களை காக்கிறவராய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மண் உலகத்திலே உங்களுக்கு என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம்? என்ன என்ன பியூட்டிஃபுல் வேர்ட் பாத்தீங்களா? இன்னில மீதில் உனக்கு என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு உங்களுக்கு ஆபத்து, பதறி போயிடுவாருங்க. அவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மனம் உருக்கம் இல்லாம போயிருமா? அவர் கல் மனசுக்காரர் இல்லைங்க. ஆமென். நம்ம எவ்வளவோ குறைவோடு வாழ்கிறோம், எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம், எவ்வளவோ மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அவர் கோவப்பட்டு உடனே நம்மளை க்ளோஸ் பண்ற தெய்வம்னா இந்த பூமியில யாருமே வாழ முடியாதுங்க. அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவுள்ளவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரக்கத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். காலையில செய்யற எக்ஸசைஸ்னால அல்ல, நம்ம சாப்பிடுகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட்டுனால அல்ல. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை நம்ம இந்த பூமியிலே வாழ வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிரக்கிள் நைட் வியூவர்ஸ், உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ சில புதிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஏதோ சில அற்புதமான விஷயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமென். அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவரை நம்புகிற காரியத்திலே மனம் தளராமல் தைரியமா நம்புங்க. ஆமென். தொடர்ந்து விசுவாசிங்க. ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், ஆமென். கேளாத நன்மைகளும் கிடைக்கும். ஆமென். உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவரை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்லும் போது அதான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. உங்களுக்கு ருசித்து பார்க்க சொல்லி தரணுமா? ஐஸ்கிரீம் எடுத்தோடனே முதல்ல டேஸ்ட் ருசிச்சு பார்க்குறீங்க. அம்மா நல்ல குழம்பு வச்சுட்டு உப்பு இருக்கான்னு பார்க்கும்போது அந்த கையில் ஊற்றிட்டு அப்படின்னு டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்பவே கூட இருக்கிற நமக்கெல்லாம் உடனே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு. அதை இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, நேர்த்தியா சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆமென். ஆமென். கண்டிப்பா ஆண்டவரை ருசிச்சு பாருங்க. நீங்க யாரா கூட இருங்க, உங்க பேரு என்னவா இருக்கட்டும், உங்க நம்பிக்கை என்னவா இருக்கட்டுங்க, உங்களுடைய கொள்கை எதுவோ இருக்கட்டுங்க. எங்களை பிடிக்காம கூட இருக்கலாம், இருக்கட்டுங்க. இயேசுவை பிடிக்காம கூட இருக்கலாம், இருக்கட்டுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க அவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடவே மாட்டீங்க. ஆமென். அது பவுல் என்ற தேவ மனிதர் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும், ஐம் சாரி, யோபு என்ற பக்தன் சொல்றாரு, யோபு என்ற பக்தன் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் உம்மை விட மாட்டேன்னு சொல்றாரு. தோத்திரம். எவ்வளவு எவ்வளவு பாசம் உள்ள ஆண்டவர். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பெரிய ஒரு அறைகூவல் விடுகிறார். யாரு? பவுல். நீங்களும் நானும் அதானே சொல்ல முடியும். ஆமா, உங்க வாழ்க்கையில என்னமா சொல்ல முடியும்? ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போயிருவீங்களா நீங்க? முடியாது. பேசுங்க, சத்தமா பேசுங்க. முடியாது. இன்னும் சத்தமா பேசுங்க. முடியாது. என்ன முடியாது? இயேசு. நல்லா சொல்லுங்க, என்ன முடியாது? இயேசுவை விட்டு விலகி போக
அங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க. இயேசுவை விட்டு விலகி போக முடியாது. முடியாது. நீங்க? இயேசுவின் அன்பை விட்டு விலகி போக முடியாது. ஆமா. நீங்க? இயேசுவின் அன்பை விட்டு விலகி போக முடியாது. அம்மா நீங்கம்மா? இயேசுவின் அன்பை விட்டு விலகி போக முடியாது. யாருமே விலகி போக, இயேசுவை ருசித்து பார்த்தால் கண்டிப்பாக நாம் விலகி போகவே மாட்டோம். ஆமென். ஆம் அன்பானவர்களே, இந்த இயேசு உங்களுக்கு தேவை. இந்த இயேசுவுக்கு நீங்களும் தேவை. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த ஆண்டவர் இந்த அற்புத இரவிலே உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை அரவணைக்கட்டும், உங்கள் கண்ணீரை துடைக்கட்டும், உங்கள் கவலைகளை போக்கட்டும், உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரட்டும், உங்களுடைய வருங்காலம் வளமாகட்டும், இருளாய் தோன்றுகிற எல்லா இடத்திலும் இயேசுவின் வெளிச்சம் உதிக்கட்டும். ஆமென். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அற்புதமான தெய்வகுமாரன் உங்களை இன்று இரவு இந்த வார்த்தைகள் மூலம் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறந்து விடாதிருங்கள், அவருடைய உள்ளங்கையிலே உங்களை வரைந்து உங்களை பார்த்து உங்கள் மீது நினைவாய் இருக்கிற ஆண்டவர். ஆமென். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நம்ம அனைவரும் சேர்ந்து வந்திருக்கிற அன்பு மக்களுக்காக, ஆன்லைன்ல வியூ பண்ணுகிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்காக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ரட்சகா, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மனம் உம்முடைய அன்பினால் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆம் தகப்பனே, ஒருபோதும் மறவாத உண்மை பிதா நீர் இருக்க எங்களுக்கு எதுக்கு கவலை? எங்களுக்கு எதுக்கு சந்தேகம்? ஆமென். எங்களுக்கு எதற்கு வேதனை? ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஆசைகளும், எங்களுடைய விசுவாசமும், எங்களுடைய ஜெபமும் வீணாகாது. உறக்கமில்லாமல் எங்களுக்காக எல்லாம் செய்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில எங்கள் லைஃப்ல என்ன மேடுபள்ள வந்தாலும் பார்த்து சும்மா இருக்கிறது இல்ல, ஆமென். உருக்கத்தோடு வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பல நூறு மக்கள் இங்கே உண்டு தகப்பனே. ஐயா, ஆன்லைன்ல பல நூறு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. எல்லாருக்கும் நீர் அன்பு செய்யும், எல்லாருக்கும் உதவி செய்யும், எல்லாருக்கும் இரக்கத்தை காட்டும். இந்த மிரக்கல் நைட்ல ஏதோ ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை துடைத்தவர்களுக்கு அதிசயங்களை செய்து அவர்களை வாழ பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே யாரோ ஒருவராயிலும் எங்களை தொடர்பு கொண்டு இயேசு செய்த அற்புதத்தை சொல்லட்டும், இயேசு செய்த மகிமையை சொல்லட்டும், இயேசு காட்டின அன்பை அவர்கள் உணர்ந்து சொல்லட்டும் ஆண்டவரே. அதை கேட்டு நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த அற்புதமான அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிற இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றிருக்கிற இசை கலைஞர்களை ஆசீர்வதியும், என்னோடு கூட பாடின அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெபித்த சகோதரியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கே இருந்து பணியாற்றுகிற மீடியா டீம் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகிற கோஆர்டினேட்டரை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சிக்காய் ஜெபிக்கிற சபை மக்களை ஆசீர்வதியும் ஐயா. ஒரே ஒரு வாஞ்ச, உமது அன்பை ஜனங்கள் அறியட்டும், உம்முடைய ரட்சிப்பை ஜனங்கள் அறியட்டும், உம்முடைய அற்புதத்தை ஜனங்கள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம் அறிவிப்புகளை கேட்கலாம். அறிவிப்புகள். நமது சபையின் ஞாயிறு காலை ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். மாலை ஆராதனை 6 மணி முதல் 7:15 மணி வரை நடைபெறும். நமது சபையின் ஆராதனையில் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த மிராக்கிள் நைட் நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443838377 9442360333. நன்றி. தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களோடு தொடர்பு கொள்ள கீழே வாட்ஸ்அப் நம்பர் உண்டு, தொலைபேசி எண் உண்டு.
இன்னும் இமெயில் உண்டு. எதன் மூலமாயிலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.